அவங்க என்னை நம்பலைன்னா நான் என்ன ஆண்டவரே செய்கிறது? மோசேயோட கேள்வி. ஒருவேளை அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் என்ன ஆண்டவரை செய்வேன்? ஒருவேளை அவர்கள் எனக்கு செவி கொடுக்காவிட்டால் நான் என்ன ஆண்டவரை செய்வேன்? ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை என்னை பின்பற்றாவிட்டால் நான் என்ன செய்வேன்? நான் தனி மனிதனாய் நிற்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க? ஆண்டவரே, ஒரு வேளை நான் போய் கேட்டவங்க என்னை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்கன்னா நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? நான் நான் கேட்டு நான் ஒரு வேளை அவங்க என்னை திட்டாங்கன்னா என்ன ஆண்டவரே நான் பண்ணுவேன்? ஒரு வேளை நான் போய் கேட்டு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? வாட் இஃப் தே, ஒரு வேளை இப்படி நடந்துடுச்சுன்னா? எத்தனை பேருக்கு அந்த கொஸ்டின் வந்திருக்கு? எத்தனை பேர் அந்த மாதிரி நினச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எல்லோரும் நினச்சிருப்போம்னா 4 பேர் தான் கை தூக்குவோம், இல்லையா? ஆனால் நம்ம எல்லாருக்குமே நினச்சிருக்கோம். நான் நிறைய முறை நினச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் அப்பா என்ன இங்கே போ அங்கே போன்னு சொல்லும்போது நான் அப்பா இல்லாமல் அப்பா இருக்கும்பொழுதே சொல்லுவேன், நீங்கள் வந்தீங்கன்னா பரவாயில்லப்பா, ஒரு வேளை நீங்கள் இல்லாமல் நாங்கள் போய் எனக்கு யாருன்னா ஏதாவது பேசிட்டாங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு நான் அப்பா கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஆமென். ஒரு வேளை, அல்லேலூயா, and God is answering what you have in your hand. என் கையில் எதுவும் இல்லைப்பா, I have just my staff. என் கையில் கோல் மாத்திரம்தான் இருக்குது. என் கையில் என்ன ஆண்டவர் இருக்குது? தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, சொத்து இல்லை, ஆள்பலம் இல்லை, எதுவும் கிடையாது. இப்போ நான் பார்வோன் முன்னாடி போய் நின்னா ஏற்கனவே அவன் என்ன கொலைக்காரனாக தேடிக்கிட்டு இருக்கிறான். என்னை எவன் கொலை செய்யணும்னு தேடிட்டு இருக்கிறானோ அவன் முன்னாடி என்னை போய் நீங்கள் நிற்க சொல்கிறீங்க. அண்ட் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். ஆனால் ஆண்டவர் கேட்குறதெல்லாம் உன் கையில் என்ன இருக்குது? வாட் யூ ஹேவ். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பைபிள், ஐ ஹாவ் திஸ் இன் மை ஹேண்ட். எத்தனை பேர் கையில் வேதாகமம் இருக்குது? அல்லேலூயா. ஏன்னா நான் நீ போன்னு ஒன்று அனுப்புகிறேன்னா உன் கூட நான் வரமாட்டேனா? அல்லேலூயா. நீ போ இதை செய்யின்னு நான் சொன்னால் நான் சொல்கிறதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வாக்குக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். எத்தனை பேர் இந்த மாதம் வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிச்சிருக்கிறீங்க? இந்த வாக்கு தத்தம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ இந்த வாக்கு தத்தத்துக்கு அவர் தானே ரெஸ்பான்சிபிள். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஜஸ்ட் கோ அண்ட் ஷோ யுவர் செல்ஃப் டு பாரோ. நீ போய் பார்வோனுக்கு உன்னை காண்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள். உன் ஜீவனுக்கு நான் பாதுகாப்பு, நான் பொறுப்பு. பார்வோனாலும் சரி, பார்வோனுடைய சேனைகளாலும் சரி, பார்வோனுடைய ரதங்களாலும் சரி, பார்வோனுடைய குதிரை வீரர்களாலும் சரி, ஒருத்தரால் உன்னை தொட முடியாது. ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லாமா? ஐ ஆம் த ஒன். நான் தான் உன்னை அனுப்புகிறேன், நான் தான் உன்னை அனுப்புகிறேன். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த இந்த வாக்குக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். உன் கையில் என்ன இருக்கு? ஐ ஹாவ் ஸ்டாஃப். என்கிட்ட கோல் இருக்கு ஆண்டவரே. ஐ ஹாவ் ஸ்டாஃப் வித் மீ. இந்த கோல் போதுனா? பிகாஸ் see, I'm telling you one more truth. ஆண்டவரோட பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவரோட பேர் என்னப்பா? இன் இங்கிலீஷ் ஐ ஆம் தட் ஐ ஆம், இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐம் நாட் ஐ வாஸ். நான் இருந்தவர் என்று சொல்லலை. ஐம் நாட் கோயிங் டு பி. நான் இருக்க போகிறவரா அப்படின்னு சொல்ல. ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன்.
நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன், நான் மாறவே மாட்டேன், என்னை மாற்ற ஒருத்தரால முடியாது. ஐ ஆம் தட் ஐ ஆம். நீ போகிற இடத்தில் ஐ ஆம் தட் ஐ ஆம். when you facing Pharaoh, I am that I am. ஹல்லேலூயா. நீ பார்வோனுடைய முன்னாடி நின்னாலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சேனை உன்னை எதிர்த்து வந்தாலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எத்தனை ஆயுதங்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் உனக்கு சொல்வதெல்லாம் நீ போ, அற்புதங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த கோலை வச்சு நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும்? நீ பண்ண போகிறதில்ல, நான் பண்ண போகிறேன். இந்த கோலை வச்சு செங்கடலை அடி, செங்கடல் உனக்கு வழி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க யாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்களே. ஜெபத்தோடு ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறா. உன் கையில் என்ன இருக்கு? இதை வச்சு நீ அடி, நான் திறக்கிற வழியை. எங்க வழி உனக்கு அடைக்கப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறியோ, உன் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் எனக்கு போதும், அதை வச்சு அடி. அற்புதத்தை செய்ய வேண்டியது நான். அற்புதத்தை செய்ய போகிறது நான், அதிசயத்தை செய்ய போகிறது நான். உன்னை உருவாக்கினவர் நான், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான். ஹல்லேலூயா. தாய் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். யூ ஆர் அ சூசன். அப்படின்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவன்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் நான் ஒரு பர்பஸ் வச்சிருக்கேன், ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறேன், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த திட்டமும் அந்த சித்தமும் நிறைவேறுகிற வரைக்கும் எதுவும் உன்னை அணுகாது. மரண தூதன் வருவான், ஆனால் வழி விலகி போவான். ஹல்லேலூயா. செங்கடல் எதிரே வரும், ஆனால் நீ கால் வச்சோடனே உனக்கு வழி கொடுக்கும். யோர்தான் உனக்கு எதிரே வரும், ஆனால் நீ காலை வச்சேன்னா உனக்கு வழி கொடுக்கும். கண்மலை உனக்கு எதிரே வரும், அந்த கண்மலையை நீ அடிக்கும் பொழுது அந்த கண்மலை உனக்கு தண்ணீரை கொடுக்கும். எந்த இடத்துல உன்னை தாகம் என்று வறண்டு நிற்கிறாயோ அந்த இடத்துல உனக்கு தண்ணீர் கிடைக்கும். எந்த இடத்துல ஆண்டவர் எந்த திசையில் போகிறது என்று எனக்கு வழி தெரியல என்று சொல்லுகிறாயோ அந்த இடத்துல நான் உனக்கு வழியை திறப்பேன். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் நான். ஹல்லேலூயா. All you have to do what you have. Amen. உன் கையில் என்ன இருக்கு? என் கையில் இந்த வேதம் இருக்கு ஆண்டவரே. I have little faith. ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த மலை அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்னு சொல்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பயந்து போ என்று சொன்னால் அது பயந்து போகும். ஸோ my God can use a little what you have. சின்னதை கொண்டு பெரிய காரியங்களை செய். Hallelujah. What you have. மோசே, what you have. இன்னைக்கு உங்கள் கையில் எதுவுமே இல்லையா? ஆண்டவர், என் கையில் எதுவும் இல்லைப்பா. இருந்தப்பெல்லாம் நான் நல்லா செலவு பண்ணிட்டேன். இப்போ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லையே. நான் பார்வோன் அரண்மனையில் இருந்தப்ப எனக்கு 40 வயசு, எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது, என் கையில் பட்டயம் இருந்தது, எனக்கு அதிகாரமும் இருந்தது. ஆனால் நான் அப்போ செய்ய தவறிட்டான். இப்பொழுதோ எனக்கு 80 வயசு. இந்த 80 வயசில் what I'm going to do? What if they, ஒருவேளை அவர்கள் என்னை நம்பாவிட்டால்? இந்த வசனத்தில் இந்த ஒரு வேர்டில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒருவேளை அவர்கள் என்னை நம்பாவிட்டால் அப்படின்னு மோசே கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க உன்னை நம்ப தேவையில்ல, நான் உன்னை நம்புகிறேன், நீ போ. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை நம்புறாருன்னு? விசுவாசிக்கிறவங்கள சொல்லுங்களேன், என்ன ஆண்டவர் நம்புறாருங்க, என்ன ஆண்டவர் நம்புறாரு. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க என்ன நம்பலைன்னா, ஒருவேளை இவங்க என்ன நம்பலைன்னா, ஒருவேளை எனக்கு இங்கே வழி கிடைக்கலனா, ஒருவேளை அந்த இடத்துல நான் சிறைபிடிக்கப்பட்டேனா, நான் உன்னை நம்புகிறேன், உன்னை அனுப்புகிறதுனா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும், எல்லா கரங்களை உயர்த்தி, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா. Everyone. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் உம்மை பாடாத, உம்மை பாடாத, oh yes Jesus, உம்மை தேடாத, என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, அதை வைத்து நன்மை நம்புவேனா, உம்மை பாடாத, உம்மை தேடாத, உம்மை பாடாத, உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல், உமக்காக அல்லாமல், உம்மை அல்லாமல், உமக்காக அல்லாமல். எல்லாரும் எல்லாரும் நம்புங்கப்பா, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க 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 எல்லாரும், நம்புங்கப்பா, அப்பா நம்புங்கப்பா, நான் போற ஆண்டவரே, பார்வோன் இடத்துக்கு நான் போற ஆண்டவரே. Hallelujah. What you have, உன் கரங்களிலே என்ன இருக்கிறது? Amen. What you have. See, when I was reading this, I just cried out. ஏன்னா ரெண்டு வார்த்தை தான், வாட் இஃப் தே அண்ட் வாட் யூ ஹேவ். இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான். Now go to the Judges chapter 7, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். Everyone knew this. Amen. கிதியோனை ஆண்டவர் யுத்தத்திற்கு போகும்படியாய் அழைக்கிறார். எங்க போகும்படியாய் அழைக்கிறாரு? அல்லேலூயா. யாத்திராகமம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அப்போ கிதியோனை எங்க அனுப்புறாரு ஆண்டவர்? மீதியானியர். இந்த மீதியானியர் என்ன பண்றாங்க? டெய்லி வரா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அறுவடை பண்ணி வச்சு சேகரித்து வைக்கிறதெல்லாம் வந்து திருடிட்டு போயிடுறான். என்னோட ஆடு மாடுகளை திருடிட்டு போயிடுறான். அதை கேட்க போனால் என்னை அடித்து கொள்கிறான். இந்த மீதியானியர் எங்களை மேற்கொள்ளுகிறார்களே. அவன் ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர். அல்லேலூயா.
எத்தனை பராக்கிரமசாலிங்க எங்கே இருக்கிறீங்க? See, when you are getting the word of God, just take it. அதாவது ஆண்டவரோட வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் அந்த எனக்குன்னு விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் மனசை திறந்து நீங்கள் அல்லையா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள், கையை தட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து வெக்கப்பட்டு உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க வந்து உனக்கு ஆசீர்வாதத்தை, உனக்கு நன்மையை தரப்போறதில்லை, வெற்றியை தரப்போறதில்ல. கிதியோன் யாரும் பார்க்கல, ஆண்டவர் பார்த்தாரு. ஈவன் கிதியோன் doesn't know that he has a strength to overcome Midianites. மீதியானியர்களை ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு தைரியமும் அவனுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்குள்ளே என்ன பலம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். உங்களுக்குள்ளே என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். உங்களை கொண்டு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொண்டு வர போகிறார்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். உங்களை கொண்டு எத்தனை பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். உங்களை கொண்டு ஆண்டவர் எந்த மீதியானியர் வந்து உன்னை இரவும் பகலும் துன்புறுத்தி கொண்டிருந்தானோ, எந்த மீதியானியர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையடித்தானோ, அதே மீதியானரை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இது உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. So what happens here? நீங்கள் வீட்டில் போய் இந்த ஸ்டோரி வாசிச்சு பாருங்கள். 6 and 7 நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2. நான் சொல்லும் போது எத்தனை பேர் போய் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. போய் வாசித்து பாருங்கள். பைபிளில் படிக்க படிக்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நான் எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். ஐ ரீட் பைபிள். நான் படுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் தூங்குறேன்னு நினைப்பேன். என் ஒய்ஃப் கூட நான் தூங்குறேன்னு நினைப்பேன். நான் தூங்கவே மாட்டேன். அவள் லைட்டாக அப்படி அசைஞ்சா கூட நான் எழுந்துருவேன். என்னப்பா நீ தூங்கலையா? இல்லை, நான் தூங்கலை. அது நாட் ஆமே. என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், ராஜாவங்களிலும் உம்மை தியானிக்கின்றேன். ஆமே. ஸோ 22,000 பேர் வராங்க. எத்தனை பேர் வராங்க? ஃபஸ்ட்டு 22,000, 22,000 பேர் வராங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 22,000 பேர் அதிகம், வேணாம், கம்மி பண்ணு. ஸோ யாரெல்லாம் பயப்படுறானோ, யாருக்கெல்லாம் குடும்பம் குட்டி இருக்குதுன்னு புலம்புறானோ, யாரெல்லாம் தன்னோட ஃப்யூச்சர் குறித்து பயப்படுறானோ, யுத்தத்துக்கு பார்த்து பயப்படுறானோ, அவனை அனுப்பிடணும். உடனே 12,000 பேர் போயிட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது 10,000 பேர். இப்போ இந்த 10,000 பேரும் கூட ஆண்டவருக்கு எப்படி தெரியுது? அதிகமாக தெரியுது. ஏன் ஆண்டவர் அதுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணுறாரு. நான் 10,000 பேரை வச்சு உனக்கு ஜெயத்தை கொடுக்கறது பெருசு இல்லை, ஆனால் நீ என்ன பண்ணுவ? நான் போய் சண்டை போட்டு நான் ஜெயித்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் உழைச்சேன், என்னுடைய கஷ்டம், என்னுடைய வியர்வை அப்படின்னு நீ சொல்லுவேன். என்னோட கிரெடிட்டை, அதாவது என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடே. அல்லேலூயா. ஐம் காட் ஆஃப் மர்சி. நான் இரக்கத்தின் தெய்வம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு மகிமை வருதுன்னா, அந்த மகிமை நீ எடுத்துகிட்டு போய் வேறு யாருக்குன்னா கொடுக்குற அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த 10,000 பேர் அதிகம், அதை நீ கம்மி பண்ணு. இப்போது யார் கையில் எடுத்து குடிக்கிறான், யார் முட்டி போட்டு நக்கி குடிக்கிறான். இப்போ டோட்டலாக மைனஸ் ஆனது எத்தனை பேர்? 300. ஜஸ்ட் 300 காட். ஆனால் மீதியானவர்கள் பாளையம் எங்கும் பரவி இருந்தார்கள். மீதியானவர்கள் எப்படி இருந்தாங்க? பாளையம் எங்கும். இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆள் சண்டைக்கு போவீங்களா? 2 பேர் இருந்தாலும் நம்ம போக மாட்டோம். தைரியம் தான் தனி. சிங்கிள்ஸ் வா, நீ 4 அடி அடிச்சா நான் 2 அடியாக தான் அடிச்சுட்டு வரேன் திரும்பவும். அதனால் நான் வரல. ஆனால் இப்போ ஆண்டவர் அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க மத்தியில் 300 பேர் அனுப்புகிறாரு. அவங்க கையில் வெப்பன் கூட கொடுக்கல.
தீவெட்டியும் பானையும் கொடுக்கிறார். ஆமே. இந்த கிதியோன் 2 முறை ஆண்டவரை சோதிக்கிறான். இந்த தோல் மட்டும் நனைந்தால் நீர் என்னை அனுப்புகிறீர் என்று நான் விசுவாசி. தோல் மட்டும் நனைஞ்சிருக்கு. ஆண்டவரை இப்போ இந்த தோல் மட்டும் காய்ந்து இருக்கணும், பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும், அப்படின்னா நீர் என்னை அனுப்புது நான் விசுவாசிக்கிறேன். 2 முறை அவன் கேட்டது ஆண்டவர் செஞ்சும் நம்பலை. இப்பவும் உனக்கு என் மேல் நம்பிக்கை வரலையா, அங்கே பாளையத்துக்கு போடா அப்படின்றாரு. அங்கே பாளையத்துக்கு போனால் அங்கே மீதியானவர்களுடைய படையில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு பெரிய வெண்கல் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகுது. கிதியோனுடைய பட்டயம் ஆண்டவருடைய பட்டயம். கிதியோன் சொல்லலைங்க, சத்துரு வாயில் ஆண்டவர் சொல்ல வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு யாரெல்லாம் சத்துரு, உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் வாயிலிருந்தே சொல்ல வைப்பா, இது என்னுடைய பிள்ளை, என் பிள்ளைய நான் அனுப்புகிறேன். அவன் எடுத்துட்டு வர்றது அவனுடைய பட்டயம் அல்ல, அவன் எடுத்துட்டு வர்றது என்னுடைய பட்டயம். அல்லேலூயா. Just made a simple plan. 300 3 திசையில் போய் நிற்க வச்சிட்டான். 3 திசையில் போய் நிற்க வச்சுட்டு, உங்களுடைய தீவெட்டிகளை பானைக்குள்ளே வச்சுக்குங்கடா, எப்போ எக்கால சத்தம் கேட்குதோ, எக்கால சத்தம் கேட்குதோ பானையை போட்டு ஓட அக்கினி எரியணும். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லணும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் பானையை போட்டு உடைக்க போகிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். உங்களை சுற்றி நிற்கிற எல்லா சத்துருக்களும் சிதறி ஓடுக போகிறோம். உங்களுக்குள்ளே கர்த்தர் அக்கினியை வைத்திருக்கிறார், அக்கினி அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை ஊற்றியிருக்கிறார், உங்களுக்குள்ளே வல்லமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே கர்த்தர் அற்புதத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே கர்த்தர் அற்புதமும் அதிசயங்களையும் வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பானையை உட. ஏன்னா எப்போ இந்த பானை உடையுதோ அக்கினி வெளிப்படும். எப்போ அக்கினி வெளிப்படுதோ சத்துரு நடுங்குவான். அல்லேலூயா. உனக்குள்ள இருந்த அக்கினி வெளிப்படும் பொழுதுதான் சத்துரு பயப்படுவான். பானை உடைச்சாதான் அக்கினி வெளியே வரும். நான் வாயை திறக்க மாட்டேன், நான் துதிக்க மாட்டேன், ஆண்டவர் என்ன போய் தேட மாட்டேன், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அக்கினி வெளிப்படாதே. அக்கினி வெளிப்படாவிட்டால் சத்துரு உன்னை மேற்கொள்வானே. சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டுமா? உனக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நினச்சிப்பார், பண கஷ்டத்தை நினச்சிப்பார், மன கஷ்டத்தை நினச்சிப்பார், உடல் வலியை நினச்சிப்பார், மற்றவர்களால் வருகிற சோதனைகளை நினச்சிப்பார், ஒவ்வொருவரும் ஏற்படுத்துகிற காயங்களையே நினச்சிப்பார். ஒவ்வொருவரும் உங்களை துன்புறுத்தும் பொழுது நீங்கள் நினச்சி அழுதுகிறீங்களே, தனிமையில் போய் அழுகிறீங்களே, அதையெல்லாம் நினைச்சு அழுறீங்களா? இத்தனை சத்துருவம் ஓடணுமா? பானையை ஓட, அக்கினி வெளிப்படும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையது. You just stand still and God will fight for you. Hallelujah. I feel God here. ஆண்டவர் இங்கே இருக்கிறதுனால உணர மாட்டேங்கிறது. I don't know how many of you feel, but I feel like to cry. Just open your heart. உங்க இருதயத்தை திறங்க. கர்த்தர் அக்கினியை வெளிப்படுத்துவார். வேற எதுவும் ஆண்டவர் கேட்கல. Just open your heart. I'll show the fire. ஆமென். அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த இடத்திலே அக்கினிமயமான நாவுகள் வந்து அவர்கள் மேல் அமர்ந்தது. அக்கினி. அல்லேலூயா. அக்கினி இறங்கணும், அக்கினி இறங்கணும், அக்கினி இறங்கணும். எல்லாரும் கண்களை மூடி
ஆண்டவரே இப்போ ஒரு அக்கினிய மேலே இறங்கின ஆண்டவர், ஒரு அக்கினிய மேலே இறங்கின ஆண்டவரே. I want a fire, I want a fire, I want a fire, I want a fire anointing, I want a fire anointing. ஆண்டவரே என்னை சுகப்படுத்துகிற ஒரு அக்கினி இறங்கின ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற ஒரு அக்கினி இறங்கின ஆண்டவரே, என்னை தேற்றுகிற ஒரு அக்கினி இறங்கின ஆண்டவரே, என்னை வழி நடத்துகிற ஒரு அக்கினி இறங்கின ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே என் கஷ்டத்தை நீக்கி என் தனிமையை போக்கி ஆண்டவரே என்னை நடத்துகிற ஒரு அக்கினி இறங்க வேண்டும். அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலி அருந்திடவே அக்கினியை ஊற்றி அந்தகார சங்கிலிகள் நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. இந்த நாளில் பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. எல்லாரும் கேட்கணும். I want everyone to ask. கண்களை மூடி ஜெபத்தோட ஒரு அக்கினியாய் இன்னைக்கு இறங்கணும், ஒரு அபிஷேகம் இறங்கணும், ஒரு வல்லம் இறங்கணும். இன்றைக்கு வந்ததற்கான ஒரு அர்த்தம், இன்றைக்கு ஜெபித்ததற்கான ஒரு பதில். உச்சிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை எல்லா சத்துருவும் இப்பொழுது சிதறண்டு போவதாக. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டும். மாம்சமான யாவர் ஜெபத்தோடு வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டும். சத்துரு விலகி ஓடு, சத்துரு விலகி ஓடு, சத்துரு விலகி ஓடு, சத்துரு விலகி ஓடு, சத்துரு விலகி ஓடு. எல்லா பிசாசினால் இன்றே விலகி ஓடு. அக்கினி வெளிப்படு. கிதியோனே எக்காலத்தை ஊது, எக்காலத்தை ஊது. இன்னைக்கு எல்லா சத்துரு விலகி ஓடின ஆண்டவர் இப்படி அக்கினி இறங்கட்டப்பா, இப்படி அக்கினி இறங்கட்ட ஆண்டவர், இப்படி அக்கினி இறங்கட்ட ஆண்டவரே. Yes Lord, yes Jesus, yes Jesus, yes Jesus. Pour out your fire. இப்படி அக்கினி ஊற்று, இப்படி அக்கினி ஊற்று ஆண்டவரே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியை வந்திடுவே. Yes Lord, yes Jesus, yes Lord. We need your fire, Lord. Hallelujah. We need your fire, Jesus.
ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர், அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அக்கினி இறங்கட்டும் ராஜா. சத்துருக்கள் சிதறி ஓடுகிற ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. I thank you Jesus. I thank you Lord. I thank you Lord. I thank you Jesus. Liga langa duro la daraba kanga darala daraba. Riba baba karala duri andaraba kereveno. Oh, I thank you Jesus. I thank you Jesus. That you are pouring out your spirit. Birakini uchugiradharkaga nandri ஆண்டவரே. Oh, thank you Jesus. Oh, yes Lord. Yes Lord. Yes. Yes Jesus. Yes Jesus. Ni bakeni ni shanda nadura baba bakara dara. Riba bakara bala duri andana meke na duri ade shandala. Oh, thank you Lord. I thank you Jesus. Thank you Jesus. ஒரு அக்கினி இறங்குகிறதை நான் பார்க்க முடியும். ஒரு அக்கினி இறங்குகிறதை நான் பார்க்க முடியும். நீமா மாமா கண்ணலா தரபலா. உன்மேல ஒரு அக்கினியை கர்த்தர் இறக்கி. It's your time. It's your time. Just open the path and reveal the fire. Reveal the fire. Oh yes. It's your time. Hallelujah. Hallelujah. கிதியோனே, நீ பயப்படாது. நீ சொல்லுகிறதெல்லாம் நான் செய்ய, எனக்கு சின்னது போதும்பா. What you have. Amen. What you have. உன் கரங்களிலே என்ன இருக்கு அது போதும்பா. நான் அதை பெருக பண்ணுவேன். Amen. See, this I can preach a long time, but I want to conclude with one message. Last one message. நான் வர்ஷிப்பில் சொன்ன மாதிரி நான் அந்த வார்த்தை மாற்றுவோம். போட்டில் ஏற சொன்னது யார்? மஃபி அபியாசம். மத்தேயு 8 போட்டில் ஏற சொன்னது யார்? Yes. Next verse. And then one. Yes. Okay, leave it. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கும். ஏற சொன்னது அவர். உங்களுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு படகுல ஏறிட்டார். அல்லேலூயா. உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை, அல்லேலூயா, தடைகளை அகற்றுகிறவர். சொல்ல மாட்டீங்களே, தடைகளை அகற்றுகிறவர் உங்கள் முன்னே. எஸ் எஸ். நோ, அவங்க படவில் ஏறிட்டாங்கல்ல. தட் இஸ் வாட் ஐ வாண்ட். படவில் எல்லாம் ஏறிட்டாங்க. ஏற சொன்னது அவர், எனக்கு முன்னாடி போய் ஏறினதும் அவர். ஆமென். இப்போது என்னை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் போய் படகுல ஏறிட்டார். எவ்வளோ வேணால் கடல் கொந்தளிக்கட்டும், எவ்வளோ வேணால் புயல் வீசட்டும், யார் வேணால் கத்தட்டும், யார் வேணால் பயன்படுத்தட்டும், யார் வேணால் என்ன வேணால் அழட்டும், ஆனால் என் கூட ஒருத்தர் படுத்து இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. என் கூட போட்டில் இருக்கிறது சாதாரண ஆள் இல்லைங்க. என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் எழுந்தார்னா உன் நிலைமை நான் உனக்கு தெரியாது. அவர் எழுந்துக்காத வரைக்கும் உனக்கு தான் நல்லது. அவர் எழுந்துட்டார்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என் சத்துருவே,
எனக்கு விரோதமாக கொந்தளிக்காதே, எனக்கு விரோதமாக பள்ளமாக இன்னைக்கு வீசாதே. பிகாஸ் மை காட் இஸ் ஆன் த போட், இஸ் இன் த போட். ஒன்றும் இல்லை, நான் இப்போ கொஞ்சம் சத்தம் போட்டேன், இன்னும் கொஞ்சம் ஓவராக சத்தம் போட்டுட்டேன்னா அவர் எழுந்துடுவார். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் என் சத்தம் கொஞ்சம் உயர்ந்துச்சுன்னா அவர் எழுந்துடுவார். அவர் எழுப்புற அளவுக்கு வச்சிடாத. அல்லேலூயா. இன்னும் என் சத்தத்தை உயர்த்தினா, இன்னும் என் கண்ணீர் வடிஞ்சா, இன்னும் நான் அழுதா, இன்னும் நான் போராடினா, இன்னும் நான் உபவாசிச்சா, இன்னும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா, இன்னும் நான் அவரை துதிச்சு ஆராதிச்சா, அவர் எழுந்துடுவார். அவர் எழுந்துட்டா ஒரே ஒரு வார்த்தை தான், இறையாதே. ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு விரோதமாக இறையாதே. ஸ்டாப், ஸ்டாப். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகள் விரோதமாக வீசின புயலை ஆண்டவர் இப்போ எழுந்து என்ன சொல்கிறார்? ஸ்டாப். யாருமே விசுவாசிக்கலையே. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் திஸ் சைட். டு யூ ஆல் பிலீவ்? உங்கள் வாழ்க்கையில் இறைகிற எல்லா கடல் கொந்தளிப்பும் எல்லா புயலையும் ஆண்டவர் இப்போ எழுந்துட்டாரு. and he is going to say stop, 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 stop. என்னுடைய கண்ணீரே ஸ்டாப், என்னுடைய பண கஷ்டமே ஸ்டாப், என்னுடைய கடன் தொல்லையே ஸ்டாப், என்னுடைய பலவீனமே ஸ்டாப். எனக்கு விரோதமாக இறையாதே. Because my God has woke up and he is the one who is saying stop. Hallelujah, hallelujah. Stop. இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. when you are going out from this, நீங்கள் சர்ச்சை விட்டு வெளில போகும்போதும் சரி, வீட்டில் போனாலும் சரி, it's stop. Hallelujah. Say stop. ஏன்னா எனக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் உனக்கு தரேன். இஃப் யூ சே ஸ்டாப், இட் வில் பி. அல்லேலூயா. இஃப் யூ ஓப்பன், நீ திறந்தா திறக்கும், நீ மூடுனா மூடும், நீ ஸ்டாப்னு சொன்னா நிற்கும். அல்லேலூயா. What you have. Amen. What if they and what you have. ஒருவேளை அவர்கள் சொன்னால் உன் கையில் என்ன இருக்கு? பதில் இதுதான், ஜபம் இதுதான். என்னை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய ஜபம் இதுதான். நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாமா? I want to conclude with a prayer. And Jesus, I want everyone to confess now. I want everyone. எத்தனை பேர் இந்த பிரசங்க ஆண்டவர் எனக்கு பேசினார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களோ, உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் ஒருத்தர் அறிக்கையிடணும். ஸ்டாப். Hallelujah. Stop. Oh, thank you, Jesus. I thank you, Lord. I thank you, Jesus. I thank you, Lord. I can feel His presence. அவர் நம்ம மத்தியில் உலாவுகிறதை என்னால் உணர முடியும். நிறைய பேருடைய கண்ணீர் நீங்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே அழுத கண்ணீர் அவர் பார்த்து இருக்கிறார். நீங்கள் புலம்பினதை அவர் கேட்டு இருக்கிறார். உங்களுக்காகவே அவர் வந்திருக்கிறார். அவர் கேட்குறது என்ன தெரியுமா? என்னை எழுப்புனா நான் புயலை நிறுத்துறேன், என்னை எழுப்புனா நான் கடல் கொந்தளிப்பு நிறுத்துறேன். இன்னும் உன்னுடைய கூக்குரல் எனக்கு எட்டலையே, இன்னும் உன்னுடைய சத்தம் என் செவிகளில் ஏறலையே, என்னை நீ எழுப்பு. Just wake me up. I'll do the mighty things for you. Oh, thank you, Jesus. Hallelujah. Everyone, listen to me. Just கண்களை மூடி உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஜெபிங்க. கர்த்தர் இன்றைக்கு கேட்பார். எல்லாருமே கண்களை மூடி ஜெபிங்க.
இஸ் கோயிங் டு ஆன்சர் யூ. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, எதுவும் இங்கே என் கையில் மைக் கிடச்சதுனால நான் சொல்ல, நான் உண்மையாக சொல்கிறேன். ஐ கேன் ஃபீல் அவர் இங்கே உள்ளாகிறதுனால, உணர முடிகிறதுனால நான் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க, ஒரு அக்கினி பற்றி எரியும், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஆமென்.